பிளாக்ல டிக்கெட் விற்கிற நடிகர் விஜய் எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆசைப்படலாமா? நாங்கள் பேசவில்லை. திமுகவின் வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறான். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, பொசுக்குன்னு ஒரு 4 பேர் எந்திரிச்சு, ஏண்டா பிளாக்ல சாராயம் விற்கிற திருட்டு திமுக நீங்கள் எல்லாம் டிக்கெட் விற்கிற அண்ணன் விஜய பத்தி பேசலாமான்னு கேட்டு காரி மூஞ்சில துப்பிட்டா என்ன செய்வீர்கள் திரு எம்.ஆர்.கே? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும். திமுகவிற்கும் அதன் அமைச்சர் பெருமக்களுக்கும் இப்போது நடக்கின்ற காலம் என்பது சனி வாயில் விளையாடுகிற காலம் போல. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு அமைச்சரும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பேசுவதும் பின்பு சங்கடத்தை எதிர்கொள்வதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. உங்களுக்கே தெரியும், திரு செந்தில் பாலாஜி அவர்கள், உன்னுடைய தியாகம் பெரியது, அதைவிட உன் உழைப்பு பெரியது என்று மு.க. ஸ்டாலினால் வாழ்த்து பெற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைய தேதியில் தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்திருக்கிறார். அது ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஃபேமஸ் திரு பொன்முடி அவர்கள், உங்களுக்கே தெரியும், கடந்த காலத்துல ஓசி பஸ்ன்னு சொன்னதாகட்டும், ஏமா நீ இந்த சாதிதானமானு சொன்னதாகட்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக படுக்க போட்டு அடிச்சா பட்ட, நிக்க வச்சு அடிச்சா நாமம்னு பேசிய திரு பொன்முடி அவர்கள் இன்றைய தேதியில் தனது அமைச்சர் பதவியை அறிவாலயத்தில் கலட்டி வைத்துவிட்டு தலையை தொங்க போட்டு வந்து விட்டார். இந்த வரிசையில் தான் இன்றைய தேதியில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரு வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பிளாக்ல டிக்கெட் வித்த நடிகர் விஜய் எல்லாம் விஜய்னு சொல்லல, ஆனா பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க எல்லாம்னு சொல்லி மறைமுகமாக அண்ணன் விஜயை தான் அவர் சொல்றாரு. அப்படி டிக்கெட் வித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கன்னு பேசி இருக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்ணன் விஜயினுடைய படம் மட்டுமல்ல, வேறு எந்த நடிகருடைய படம் திரையரங்கத்திற்கு பிளாக்ல கள்ளச்சந்தையில கட்டணத்தை உயர்த்தி விற்றாலும் அதை விற்பதற்கு சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம், விநியோக நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, அது தமிழ்நாட்டை ஒரு 7 மண்டலம் 8 மண்டலமா பிரிச்சிருப்பாங்க. தென் மண்டலம், மேற்கு மண்டலம், வட மண்டலம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த மண்டலத்தில் அந்த திரைப்படத்தை, குறிப்பிட்ட திரைப்படத்தை விநியோகம் செய்வதற்கான உரிமையை எந்த நிறுவனம் எடுத்திருக்கிறதோ அந்த நிறுவனத்தின் அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு திரையரங்கத்தினால கட்டணத்தை உயர்த்தி விற்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படி பார்த்தால் திரு எம்.ஆர்.கே. பேசியது போல பிளாக்ல விற்கிறதுங்கிற இந்த குற்றச்சாட்டு பெரும்பான்மையான பகுதி யார் பக்கம் வரும்னா, சம்பந்தப்பட்ட திரைப்படத்தை விநியோகிக்கின்ற உரிமையை எடுத்த நிறுவனம் எதுவோ அதற்கும் இதில் பங்கு உண்டு. அப்படி பார்த்தால் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் பெரும்பாலான திரைப்படங்களுடைய விநியோக உரிமையை வைத்திருப்பது யார் என்று சொன்னால், பால்டாயில் புகழ் திரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துகின்ற ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் பெரும்பான்மையான படங்களை விநியோகம் செய்கிறது. அப்படி பார்த்தால் பிளாக்ல விற்கிறதுங்கிற இந்த குற்றச்சாட்டை நாம் ஒரு நடிகர் மீது மட்டும் வைத்துவிட முடியாது, ரெட் ஜெயண்ட் போன்ற விநியோக நிறுவனங்கள் மீதும் வைக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அதை தாண்டி அந்த கூட்டத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த கட்சி பேர் என்னப்பா அப்படின்னு போற போக்கில் கேட்டு, அது என்னப்பா டீனா என்னப்பா கொள்கை அப்படின்னு கேட்கிறாரு. கீழே இருந்து ஒரு 4 பேர் இந்த திமுக கூட்டத்துக்கு போனா பீர் வாங்கி கொடுப்பான், பாத்தீங்களா? செய்தி பாத்தீங்களா இல்லையா? ஏண்டா காசு கொடுத்து கூட்டம் சேர்த்த காலம் எல்லாம் போய், ஒளிச்சு மறைச்சு ஒரு குவார்டர் பாட்டில் கொடுத்து அனுப்பிவிட்ட காலம்லாம் போய், வெளிப்படையாக சாப்பிட்ற அந்த மேசையிலேயே வச்சு சில்லுன்னு பீரையும் வச்சு கறி விருந்து போடுகின்ற காலத்திற்கு இந்த சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறது திமுக. போகட்டும். செய்தி என்னன்னா, அது என்னப்பா டீன்னா என்னதுப்பா அப்படின்னு கீழே இருந்து அந்த பீரை குடிச்ச மகிழ்ச்சியில 4 பேர் கத்துறான். டீன்னா திரிஷாங்கிறான், வீணாப்பா விஜய்ங்கிறான், கேன்னா கீர்த்தி சுரேஷுங்கிறான். இது உண்மையில் அபத்தத்திலும் அபத்தம். ஒரு கட்சியின் மீது முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியின் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக விமர்சிப்பதுதான் சரியான அணுகுமுறையை ஒழிய தனிநபர் தாக்குதலை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தமிழக கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் முரண்பாடு இருக்கிறதான்னு கேட்டா ஆமா, முரண்பாடு இருக்கு. கருத்தியலாக முரண்பாடு உண்டு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என்ற கருத்தை நாம் தமிழக கட்சி அந்த இடத்தில் முரண்படுகிறது, அதை எதிர்க்கிறது. ஆனால் தனிநபர் தாக்குதலை நடத்துவதை இப்போது மட்டுமல்ல, எப்போதும் கடந்த காலத்தில் நாம் தமிழக கட்சியோ அண்ணன் சீமானோ ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. அந்த வரிசையில சட்டமன்ற உறுப்பினராக, அரசியலில் பாரம்பரியம் மிக்கவராக, மூத்த முன்னோடியாக, பல முறை அமைச்சர் பொறுப்பை வகித்த
திரு எம்ஆர்கே அவர்கள் இப்படி பேசி இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பதிலுக்கு நம்ம பயலுக தமிழக வெற்றி கழகத்துக்காரன் வந்து பதிலுக்கு டிஎம்கே அப்படின்னா டி ஃபார் ஒரு வார்த்தையை போட்டு, எம் ஃபார் ஒரு வார்த்தையை போட்டு, கே ஃபார்ங்கிறதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பதிலுக்கு பேசிட்டா மூஞ்சியை எங்க வச்சுக்குவீங்க திரு எம்ஆர்கே அவர்கள்? அது நாகரிகமானது இல்லை இல்லையா? அதனால அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிப்பதையோ அல்லது வந்து அவர்களுக்கு எதிராக பேசுவதையோ நாம் கடந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி தனிநபர் வன்மத்தை பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நாமெல்லாம் தனிநபர் விவகாரத்தை எல்லாம் பொது வெளியில பேசணும்னா எத்தனைய பேசுறது இருக்கா இல்லையா? இதே வந்து நம்ம சின்னவர் வந்து ஏன் பால்டாயில் குடிச்சாரு, ஏன் வந்து சென்னையில வந்து கார் ரேஸ் நடத்தப்பட்டது, யாருக்காக நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது, இதெல்லாம் பேசணுமா இல்லையா? அதே போல மரியாதைக்குரிய திரு அழகிரி அவருடைய மகன் வந்து இப்ப மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வர்றாங்க, குணமாக வேண்டும், அதற்கு உண்மையிலே நம்முடைய வேண்டுதல் தான். ஆனால் ஏன் இந்த சிகிச்சை, என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது முறையாக இருக்காது இல்லையா? அது போலத்தான் தனிப்பட்ட அண்ணன் விஜய் அவர்களை தாக்குவதை, குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் தாக்குவதை பார்த்து கொண்டு நாம் தமிழர் கட்சி அமைதியாக இருக்காது. அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்போம். தனிப்பட்ட அண்ணன் விஜய் அவர்களை தாக்குவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலும் குறிப்பாக திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற இவர்கள் அண்ணன் விஜய் அவர்களை விமர்சிப்பதை, தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி, வணக்கம்.